கடவுள் எதுக்கு அவளை பாக்யா கண்ணுல காட்டணும்? கடைசி நிமிஷத்துல அவ பாக்யா கூட தான் இருக்கான்னு நமக்கு ஏன் தெரியணும்? ஏன் தெரியணும்? காரணம் இல்லாம எதுவுமே நடக்காது. எல்லாத்துக்கும் பின்னால ஒரு காரணம் இருக்கும். நீ சொன்னது சரிதான் கதிர். நீ பிறந்ததுல இருந்து சண்டையை மட்டும்தானே பார்த்துட்டு இருக்க. தினமும் காலையில எழுந்து என் அண்ணனுங்க ஒரு சண்டையை ஆரம்பிப்பாங்க இல்லையா, உங்க அப்பா சண்டையை ஆரம்பிப்பாரு. நாள் பூரா சண்டை போய்கிட்டே தான் இருக்கும். மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே தான் இருப்பாங்க. நானு உங்க அப்பா பக்கத்துல தான் நிப்பேன். உங்க அப்பாக்காக நான் அவங்க கூட சண்டைக்கு போவேன். இதெல்லாம் தான் உனக்கு தெரிஞ்சது. ஆனா அதுக்கெல்லாம் முன்னாடி, உங்க அப்பாவை கட்டிக்கிறதுக்கு முன்னாடி எனக்குன்னு ஒரு வாழ்க்கை இருந்துச்சு. 3 அண்ணன் தம்பிங்களோட, என் அம்மா அப்பாவோட ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை. நீங்கெல்லாம் இப்ப அரசிய பாக்குறீங்கல்ல, அதை விட 1000 மடங்கு சந்தோஷமா நான் வாழ்ந்தேன்டா. நான் என்ன கேட்டாலும் அது கிடைக்கும். அந்த வீட்ல ராணி மாதிரி இருந்தேன். எங்க அண்ணனுங்களை பார்க்கும் போதோ இல்ல உங்க அப்பா அவங்களோட சண்டை போடும் போதோ எனக்கு இதெல்லாம் ஞாபகம் வராம இல்ல. என் புருஷன் அவமானப்பட்டுடக்கூடாது, அதுக்காக நான் அவர் பின்னாடிதான் நிப்பேன். உங்க அப்பாவை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, நான் வீட்ல சொன்னேன். ஆனா அவங்க யாருக்கும் அவரை பிடிக்கல. எனக்கு உங்க அப்பாவோட குணம் பிடிச்சிருந்துச்சு. அதை தவிர நான் வேற எதுவுமே யோசிக்கல. ஆனா என் அண்ணனுங்க அவர் குடும்பம், வசதின்னு 1000 விஷயத்தை யோசிச்சாங்க. எனக்கு அப்ப அது புரியல. ஆனா இப்போ ஒரு அம்மாவா யோசிக்கும் போது எனக்கு புரியுது. நம்ம கடையில ஒரு வேலை பாக்குற பையனை அரசி விரும்புறான்னு சொன்னா நான் பயப்பட மாட்டேன். நல்ல வசதியா வாழ்ந்தவ அவன் கூட போய் கஷ்டப்படுவாளேன்னு யோசிப்பேனா? யோசிக்க மாட்டேனா? அரசியோட அண்ணனுங்களா நீங்களும் அப்படித்தானடா யோசிப்பீங்க? நீ சொல்றதெல்லாம் புரியுதுமா. ஆனா இதெல்லாம் ஏன் இப்போ என்கிட்ட சொல்ற? அது காரணம் இருக்கு கதிர்.